ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பீயிங் எ சண்டே ஒரு சூப்பரான நான் வெஜிடேரியன் ரெசிபியோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்தியன் ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணின்னு சொல்லி இதே பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். இந்த ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் 1/2 kg சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் யூஸ்வலாக பண்ணுற விஷயம், நீங்கள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சிக்கன் எப்போ வாங்கினாலும் சால்ட் வாட்டர் இல்லை பட்டர் மில்கில் சோக் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரியே இப்போ பண்ணிக்கிட்டேன். அதுவும் பட்டர் மில்க் நல்லா டைல்யூட்டாக இருந்து நம்ம அதில் சோக் பண்ணி வைக்கும்பொழுது சால்ட் நல்லாவே அப்சர்வ் ஆகுது. இந்த சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சோக் ஆகுதோ அந்தளவுக்கு ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் ஒரு 1.5 hour சோக் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சோக்கான அந்த சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு பட்டர் மில்கை எல்லாமே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் கோட் பண்ணுறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1.5 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 teaspoon பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோட்டிங்க்கு தேவையான அளவுக்கு சால்ட், நான் 1 teaspoonக்கு கொஞ்சம் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே 1 teaspoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/8 cup ஆஃப் மைதாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி நிறைய பேர் நிறைய விதமாக அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருந்தால் நம்ம ஆட் பண்ணியிருந்த எல்லா ஸ்பைசஸுமே ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த டிஷ்ஷில் கொஞ்சம் கூட மாய்ஸ்சரே இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்க ரெசிபி கொஞ்சம் இந்தியன் டச்சோட நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருளில் பண்ணுறதுனால நான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம ஆட் பண்ண பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை டைல்யூட் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம நல்லா மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனை நீங்கள் பட்டர் மில்கில் ஓவர் நைட் ஆர் ஆஃப் டே நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மேரினேஷனுக்கு அந்தளவுக்கு டைம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் 3 to 4 hours நல்லா ரெஸ்ட் கொடுத்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 cup ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 teaspoon சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் நம்ம டிப் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு, கோல்டான வாட்டர், இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா மேரினேட் பண்ண இந்த சிக்கனை இந்த ஃப்ளாரில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். நல்லா க்ரம்ஸ் வர அளவுக்கு அதை நல்லா பெரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு பெரட்டி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த கோல்ட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். அகெயின் இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுக்கணும். ஒரு தடவையும் நம்ம அந்த ஃப்ளாரில் டிப் பண்ணி எடுக்கும்பொழுது அந்த ஃப்ளாரை ஜலிச்சிட்டு நம்ம பண்ணோன்னா அந்த க்ரம்ஸ் இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், ஆனால் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்க அந்த மாவெல்லாம் கீழே விழுந்துடும். இந்த மாதிரி க்ரம்ஸ் வர அளவுக்கு நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இந்த ஆயில் நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் சிக்கனை இதுக்குள்ளே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் இங்கே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃப்ரைட் சிக்கனில் இருக்கிற மாதிரி க்ரம்ஸ் நமக்கு வந்துருச்சு. இன்னுமே சூப்பராக கிறிஸ்பியான க்ரம்ஸ் நமக்கு வரணும்னு நினச்சேன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை நம்ம அதை டிப் பண்ணி எடுக்கும்போதும் மீதி இருக்க ஃப்ளாரை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நான் எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரை பண்ண சிக்கனை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு.
நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம், டிப் பண்ணிவிட்டு மாவை ஜலிச்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் ரொம்பவே ஜூஸியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருந்ததுன்னு சொல்லி. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஓடிடியில் ஒரு நல்ல படமாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் சிக்கன் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் க்ரியேட் மோர் மெமரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.